வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பலரும் அறியாத 10 வார்த்தைகள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அது என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் குவியல். குவியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயல் என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறலாம். அது எந்த ஒரு குவியலாக இருந்தாலும் சரி, காமனாக குவியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயல் என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உமி என்ற வார்த்தையை நிறைய பேர் கிராம பகுதிகளில் கேள்விப்பட்டிருப்பாங்க. பொதுவாக ஒரு நெல் விளைச்சலில் பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்கக்கூடியதை நெல் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள நெல் அந்த நெல்மணி உள்ளே இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி மட்டும் இருந்துச்சுன்னா அதை உமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உமி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹஸ்க் என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை கற்பூரம். கற்பூரத்துக்கு இங்கிலீஷில் கேம்ஃபர் என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கேம்ஃபர். குங்குமப்பூ. திஸ் இஸ் ஆல்சோ எ ஃபெமிலியர் வேர்ட். இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ரான் என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ரான். நறுமணத்துக்கு இங்கிலீஷில் என்ன? இட் இஸ் அ வெரி சிம்பிள் வேர்ட். அரோமா என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அரோமா. ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோருமே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆலங்கட்டி மலைக்கு இங்கிலீஷில் ஹெயில் என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெயில். ரைஸ் மில்லில் பொதுவாக இந்த நெல் அரைக்கும் போது அரிசி தனியாக தவிடு தனியாக பிரியும். தவிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரான் என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிரான். செங்கல் அப்படின்னா பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரிக் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். செங்கற்சூளைக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கில்ன் என்ற இந்த வேர்ட் பயன்படுத்திக்கலாம். கில்ன். ஒப்பாரி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஒப்பாரிக்கு இங்கிலீஷில் த்ரெனடி என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணுங்கள். த்ரெனடி. This is what the last word in this video. தாலாட்டு. குழந்தைகளுக்கு நம்ம பாடுவோம் இல்லையா தாலாட்டு. தாலாட்டுக்கு இங்கிலீஷில் lullaby என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். lullaby. That's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. If it is really useful, you please just like and subscribe our channel. Thank you.